வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா கத்திரிக்காய் வத்தலில் கிரேவி பண்ண போகுது எங்கள் பொண்ணு. அது என்னன்னு தெரியலை. கத்திரிக்காய் வத்தலில் கிரேவி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி செய்ய போகுதுன்னு தெரியலை. பார்ப்போம் வாங்க. சாப்பிடையில தெரியும், சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. வாங்க பார்ப்போம் சாப்பிடையில. ஒரு முயற்சி தான். கத்திரிக்காய் வத்தலில் குழம்பு தான் வைப்போன்னு சொன்னோம். சில பேர் சொல்லியிருந்தாங்கல்ல பொரிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொரிச்சு சாப்பிட்டா நல்லா தானே இருந்துச்சு. அது சூப்பராக இருந்தது. அது மாதிரி சரி அதை வந்து கிரேவியாக செஞ்சு ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மத்தியானம் சாப்பிடையில வாங்க பார்ப்போம், எல்லாரும் சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி முளைக்கீரை வாங்கியிருந்தோமா, அதை கிடஞ்சிடலான்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பட்டை மிளகா தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போடலை. பாருங்கள், இது வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் செத்த வேகணும். வெந்தோடனே இறக்கி வச்சு உப்பு பூண்டு போட்டு கிடஞ்சி விட்றலாம். அப்புறம் வந்து இந்த கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுக்கா அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த மூடி வைக்கலாம். இது வழியாக ஆவி வரும். நம்ம அடுப்பில் செய்கிறோமா, இது மாதிரி மூடி வைக்காமல் நம்ம வச்சு எரிச்சு விட்டோம்னா அந்த சாம்பல் தூசி ஏதாவது போய் அதுக்குள்ளே கொட்டும். அதுக்காக தான். அப்புறம் கேஸ் அடுப்பில் வச்சாலும் சரி, இது மாதிரி மூடி வச்சு சமைக்கலாம். இது மாதிரி ஹோல்ஸ் உள்ள தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். இது இட்லி தட்டு தான் அது. இப்போ பாருங்கள், கத்திரி வத்தல் வந்து இவ்வளவு எடுத்திருக்கேன். இது வந்து குழம்புன்னு வச்சிங்கன்னு 3 குழம்பு வைக்கலாம். பாருங்கள், இவ்வளவு அள்ளி போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சாலே போதும். பாக்கி கொத்தரை வத்தல் வேறு எதுவும் வத்தல் போடுவீங்கல்ல, முருங்கைக்காய் அந்த மாதிரி. அதனால் ஒரு குழம்புக்கு வந்து இவ்வளவு போட்டால் போதும். நான் வந்து தொக்கா செய்ய போகிறேன்னா அதனால் கொஞ்சம் கூடவே எடுத்திருக்கேன். ஒரு 3 குழம்பு வைக்கலாம், அந்த அளவுக்கு உள்ள கத்திரி வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். பச்சை தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன், நீங்கள் வெந்நீர் வேணுமாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இது பாருங்கள், வெங்காய ரசம் வைக்கிறதுக்காக நான் புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஊறி கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி, ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு. இது ஊறினோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே வெங்காய ரசம் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். சரி, இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு வீடியோ எடுக்கிறோமா, அதோட சிம்பிளாக அந்த வெங்காய ரசமும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஊறட்டும், தாளிச்சுக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப ஈஸி தாங்க. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இதை கரைச்சி தாளித்து விட்றது தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ பாருங்கள், கீரை வேக வச்சு இறக்கிட்டு வந்துட்டேன். நல்லா பச்சையாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ கிடஞ்சி விட்டுறலாம். அதில் 2 பட்டை மிளகா மட்டும்தான் போட்டு வேக வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு உப்பும் ஒரு 10 பல்லு பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 10 பல்லெல்லாம் இல்லை, ஒரு 5-6 பல்லு பூண்டு இருக்கும். இப்படி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். எவ்வளோ தண்ணி தனியாக போகுது பாருங்கள் கடையிறதுக்கு. ஏற்கனவே ஒரு நாள் கீரை கடையிற வீடியோ போட்டிருந்தோம். அது அம்மா தான் கடைஞ்சாங்க. அப்போ ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, 2 காலையும் வச்சு சட்டியை பிடிச்சிக்கிட்டு கடையணும், கீரை கூட கடைய தெரியாதா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அம்மா முடிங்கிறாங்க. அது எதுக்கு 2 காலையும் வச்சுக்கிட்டு பிடிச்சிக்குவாங்கன்னா பேலன்ஸுக்காக தான், வேறு எதுவும் காரணம் கிடையாது. எங்கள் பொண்ணு பேசினத்தை காதில் வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு 10 பேருக்கு கடையுமோ இவ்வளோ பெரிய சட்டி வச்சு. அப்போ ஆள் நிறையா இருப்போம் வீட்டில், 7-8 பிள்ளைவோ. அதனால நிறையா இருக்கிறதுனால நிறையா ஒரு சட்டி கீரை வச்சு கடையிறது. கம்பால் கடையணும். அப்போ தான் 2 காலையும் வச்சு அந்த சட்டியை அணைச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படி கடையிறது. இப்போ 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு மேலே வீட்டில் ஆள் கிடையாது. அதனால இப்போ மத்து ஒன்று, அதை வச்சு கடைஞ்சிட்றாங்க ஈஸா. இப்படி 2 சுற்றுனா சரியாக போயிடுது, கீரை சந்தானம் மாதிரி வந்துடுது. இப்போ அதெல்லாம் வேறு அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. இப்போ இந்த வெங்காய ரசத்தை தாளித்து விட்டுறலாம். இந்த புளி ஊற வச்சுருந்தேன்னா அதை கரைச்சி வச்சுருக்கேன், கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கூட போட மாட்டாங்கங்க சில பேர் இந்த வெங்காய ரசத்துக்கு. நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்குவேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 மிளகாய் முழுசாக தான் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த புளி ரசத்தில் இந்த மிளகாய் போட்டு வைக்கையில் நல்லா புளிப்பாக இருக்கும். சாதத்து கூட எடுத்து தொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கருவுற அளவுக்கு வறுத்து விட்றணும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். வெந்தயம் நல்லா வெடித்தாதான் நல்லா வாசம் வரும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன்,
அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரசத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனீங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் வெங்காய ரசம்னு சொல்கிறது. வெங்காய ரசம், வெந்தய ரசம், புளி ரசம் இப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இந்த ரசம் ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாருமே வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். அதில் கேட்டிருந்தீங்க மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் போட வேண்டியது இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க இந்த ரசத்துக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை போட்டுடலாமேன்ட்டு எடுத்தேன். இந்த வெங்காயம் நல்லா சுருள வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளவுதான், ரசம் தாளித்து விட்டாச்சு. தாளிக்கையிலே அவ்வளோ மணமாக இருக்கும் இந்த ரசம். எல்லோரும் மஞ்சத்தூள் கூட போட மாட்டாங்க, சும்மாவே தான் வைப்பாங்க. நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கலராக இருக்கும்ல, அதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போல்லாம் நம்ம புளியோடு சேர்த்து தான் ஊற வச்சு கரைச்சிருந்தேன். இப்போ அது நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கத்திரி வத்தலுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இப்போ இந்த உரலில் போட்டு இடித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த ரசம் வந்து இப்படி லைட்டாக முறைச்சிக்கிட்டு வரையிலே நம்ம இறக்கி விடுவோம். அது மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரசம் நல்லாவே கொதிச்சிடணும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே தான் இதை இறக்கிக்கணும். பார்த்திங்களா, நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறக்கிக்கலாம். இந்த வெங்காய ரசம் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் போகுங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ வாசமாக இருக்குது. சிம்பிளான ரசம், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், ரசம் வச்சாச்சு, கீரை கடைஞ்சாச்சு. இப்போ போய் கத்திரிக்காய் தொக்கு செய்ய வேண்டியதான். அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லிவிடுவோம்மா. கோகிலா அப்புறம் பரணிஸ்ரீ அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்களும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டும் சட்னா குழந்த பாக்கியம் கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மனமாற அந்த பாட்டி வாழ்த்துறேன். கோபாலகிருஷ்ணனுங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. நல்ல பொண்ணு அமைஞ்சு சீரும் சிறப்புமாக கல்யாணம் நடக்கணும், புள்ள குட்டிகளோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். விஜயலட்சுமிங்கிறவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு சீக்கிரமே குணமாகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும், நல்லாரும் எல்லோரும் நடக்கிறது மாதிரி அந்த பொண்ணு நடக்கணும், அமோகமாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். 1000 கோடி தெய்வங்கள் சேர்ந்து உன் காலத்தை சரியாக்கி இப்போ சட்னு நடக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா முதுன்னு ஊறி இருக்குது. நல்லா ஒரு 1/2 மணி நேரமாகவே ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ போய் தாளித்து விட்றலாம் இதையும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே தான் ஊற்றிருக்கேன். ஒரு 4 சிட்டு பல்லாரி 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நல்லா கிரேவியாக வேணும்ல, அதனால தான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நேற்றைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா போட்டோமா, அந்த எண்ணெய் அதான் கலராக இருக்குது. அப்புறம் அந்த மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணோம்ல, அதை போட்டுக்குவோம். நல்லா ஒரு காரசாரமான சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக ஒரு கிரேவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள் 2 சின்ன பழமாக தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் உப்பும் போட்டு விட்டுடலாம், தக்காளி நல்லா குலைவாக வேகும்ல, அதுக்காக. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அவ்வளவுதான், நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வத்தலில் அலசி வச்சுருக்கோமா, ஊற வச்சு அதை போட்டுடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சோண்டு உப்பும், முன்னாடி கொஞ்சம் தான் போட்டேன், பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி போதும். அவ்வளோதாங்க, தாளித்து விட்டாச்சு. இப்போ இந்த கத்திரி வத்தல் நல்லா வேகணும்ல, வந்து நல்லா கிரேவி ஆகிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். என்னாச்சுமா தொக்கு? இதா ரெடி ஆகிட்டுமா. செஞ்சாச்சா? சரி, எங்கே பார்ப்போம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கே. சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். ஒரு கொத்து கருவேப்பிலை கடைசியாக போட்டு விட்ருவோம். முதல் முறையாக நம்ம சேனலில் கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் வத்தல் தொக்கு செஞ்சுருக்கோங்க. நாங்கள் சாப்பிட்டும் பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் வத்தல் தொக்கு
யோசனை எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்டு இப்போ சொல்கிறோம். ஆமாம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கத்திரிக்காய் தொக்கு, அருமையாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். இதான் அப்பாவும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஆமாம், எவ்வளோ அருமையான சமையல் பண்ணியிருக்காங்க வீட்டில். அதனால் கொஞ்சோண்டு என்ன சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகலை, அதனால் சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறதுக்காக தான். போதும் போதும் போதும், கொஞ்சமாக போட்டாலே போதும், ரொம்ப காரசாரமாக இருக்கும். அருமைம்மா, நல்லா இருக்கா? அருமை, நெசமாக நல்லா இருக்கா? ம் ம். கத்திரி வத்தலோட எடுத்து கொடுமா. வெத்தலை, ம், சாப்பிட்டு பாருங்க. கொண்டாங்க, நானும் டேஸ்ட்டு பார்க்குறேன். கொஞ்சோண்டு காரம் கூடமா, கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கணும். ஆமாம், மிளகு ஜீரகமும் போட்டு மிளகாத்தூளும் போட்டோன்னா கொஞ்சம் காரம் கூட போயிட்டு. ஆமாம், மிளகாத்தூளை குறைச்சிக்கணும். அவ்வளோதான். மிளகு சீரகம் கரெக்டு, ஆனால் மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிக்க. மற்றபடி டேஸ்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததா இல்லையாப்பா கத்திரிக்காய் தொக்கு? கத்திரிக்காய் கூட்டு அருமையாக இருக்குது. சாப்பாடு நல்ல ஃபேமஸாக நல்ல சூப்பராக இருக்குது. இங்க பாருங்க, வெங்காய ரசம், கீரை, கத்திரிக்காய் வத்த தொக்கு, சூப்பர் இந்த சாப்பாடு. ரசத்தை ஊற்றி இந்த தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரசத்தை ஊற்றிக்கிட்டு அருமையாக இந்த தொக்கை சாப்பிட்டுக்கிட்டு தொட்டிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.